ஸோ இது வந்து கடலூர் மாவட்டத்திலே ஒரு ஒன்றாவது தனி தொகுதி. ஸோ இந்த தனி தொகுதியில் வந்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து முக்கியமான தொகுதி வேறு. ஸோ எலெக்ஷன் டைமும் சரி, எப்பவுமே சென்சேஷனான தொகுதியில் இது ஒரு தொகுதி. டிஎம்கே அலைன்ஸில் தேமுதிக வந்து கூட்டணி வந்ததுனால கண்டிப்பாக இந்த தொகுதி வந்து தேமுதிக தான் கேட்பாங்க. அதில் முதல் தொகுதி விருதாச்சலம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் விருதாச்சலம் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ 2021ல விசிகே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016ல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து யார் வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு? ஸோ 2006லே முத வந்து விருதாச்சலத்தில் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணார் திரு விஜயகாந்த் அவர்கள். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஒரு தொகுதியான விருத்தாச்சலம் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கூட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு மணிரத்னம் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடலூர் மாவட்டத்துல வந்து விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி வந்து தமிழ்நாட்டுல 152வது சட்டமன்ற தொகுதி. ஸோ இங்க வந்து கேண்டிடேட்ஸ் யாருக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்கு? ஸோ இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்கிறது வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க. பட் அவருக்கே மீண்டும் வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் இந்த டைம் வந்து வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிஎம்கே நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ டிஎம்கே நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஸ்ல யாரு சங்கமி. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ குழந்தை தமிழ். ஸோ அவரோட டாட்டர் வந்து சங்கவி, அவருக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டைமே 21 ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து அலைன்ஸ் போனதால வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார். ஸோ இவங்க 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி முதல்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுப்பிள்ளை. பணபலம் அதிகமா இருக்குன்றதுனால அவருக்குமான வந்து பிள்ளை சமுதாயத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா செலவு பண்ற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னால அவருக்குமே வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஎம்கேல இருந்து இவங்க தான் ரேஸ்ல இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அருண்மொழி தேவன். ஸோ புவனகிரியோட எம்எல்ஏ. ஸோ அவரே வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரு இன்கேஸ் தொகுதி புவனகிரியில் கண்டெஸ்ட் பண்ணல, தொகுதி மாறினார் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த தொகுதி வரதுக்கு நிறைய சான்சஸ். அதுக்கு அடுத்தபடியா அவர் செந்தில் அவருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிவிகே பொறுத்த வரைக்கும் ஃபேஷியல் இல்லாத கேண்டிடேட் அப்படின்றதுனால டிவிகேல வந்து இப்போ சான்ஸ் மிகவும் கம்மி. டிஎம்கே அலைன்ஸ்ல தேமுதிக வந்து கூட்டணி வந்ததுனால கண்டிப்பா இந்த தொகுதி வந்து தேமுதிக தான் கேட்பாங்க. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா கண்டிப்பா வந்து டிமாண்ட் பண்ற தொகுதியே குறைச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 தொகுதி தான் டிமாண்ட் பண்ணி வந்திருப்பாங்க. அதுல முதல் தொகுதி விருதாச்சலம் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன் விருதாச்சலம் கேட்பாங்க அப்படின்னா, 2006லே முத வந்து விருதாச்சலத்தில் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணார் திரு விஜயகாந்த் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் 2011ல வந்து ரிஷிவந்தில் கண்டெஸ்ட் பண்ணி எதிர்கட்சி தலைவனா ஆனார். 2016ல உந்திரப்பேட்டில் கண்டெஸ்ட் பண்ணி தோத்தார். ஸோ அதனால கண்டிப்பா விருதாச்சலம் தொகுதி பொறுத்தவரை தேமுதிக வந்து ஒரு கோட்டையை தான் பாக்குறாங்க. அதனால கண்டிப்பா அதிகபட்சமா 5லேருந்து 10 தொகுதி தான் கேட்பாங்க. அதுல முதல் தொகுதி விருதாச்சலம் தான் வைப்பாங்க அப்படின்றதால கண்டிப்பா தேமுதிக கூட்டணி செல்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு விருதாச்சலம் தொகுதி. எஸ்ஏஆர் ரிவிஷனுக்கு அப்புறம் ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,28,537. டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளோனா 30,699. ஸோ இந்த விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில எந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? ஸோ விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியர், ஆதி திராவிடர், உடையார் சமுதாயம் இவங்க தான் பெரும்பாலும் அந்த தொகுதியில வந்து வசிப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யாதவர், கோனார், செட்டியார், இஸ்லாமியர்கள் வந்து கணிசமா அந்த தொகுதியில காணப்படுவார்கள். கடந்த ஆண்டுகள்ல வந்து மொத்தமா 16 முறை இந்த தொகுதியில வந்து எலெக்ஷன்ஸ் நடைபெற்றிருக்கு. அதுல வந்து டிஎம்கே 2 முறையும் ஏடிஎம்கே 3 முறையும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் களத்துல யார் வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேமுதிக தான் கேட்டு போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. 2006லயும் சரி தேமுதிக தான் வின் பண்ணிருக்காங்க. 2011 தேமுதிக தான் வின் பண்ணிருக்காங்க. 2016ல கண்டெஸ்ட் பண்ணி தோத்துருக்காங்க. 2021ல பிரேமலதா விஜயகாந்த் கண்டெஸ்ட் பண்ணி தோத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த தொகுதியில் அவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணது நிறைய சான்சஸ் இருக்கு. 20 வருஷத்துல இப்பதான் முதல் முறையா வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து கூட்டணி வச்சனால அவங்களுக்கு வந்து டிஎம்கேயோட பலமும் சரி, அவங்களோட ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல ஓட் பேங்க் நல்லாவே இருக்கு. ஸோ திருக்கோவிலூரா இருக்கட்டும், கடலூரா இருக்கட்டும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, ஸோ வட மாநிலங்கள்ல அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15% ஓட் பேங்க்ஸ் இருக்கு. அதனால விருதாச்சலம் தொகுதி கண்டிப்பா இந்த முறை வந்து தேமுதிக தான் 70% வின் பண்ண சான்சஸ் இருக்கு. தேமுதிக வந்து டிஎம்கே கூட்டணி கூட இணையறதுனால தேமுதிக வந்து வின் பண்ணுவாங்களா, இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு பயங்கர டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தொகுதியை பத்தி பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்துல ரொம்ப 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 முக்கியமான தொகுதி வந்து காட்டுமன்னார் கோயில் தொகுதி. இந்த தொகுதி வந்து தமிழ்நாட்டுல 159வது சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த தொகுதியில இந்த கேண்டிடேட்ஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிகே எம்எல்ஏ சிந்தரன் செல்வன் அவர் தான் வந்து கரண்ட் எம்எல்ஏ இருக்காரு. மீண்டும் வந்து விசிகேவை கேட்டு பெறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு.
இருக்கு. ஏன்னா அந்த தொகுதியில வந்து இப்போ ஒன்றும் இல்லை, தொல் திருமாவளவன் அவர்கள் காலத்திலேருந்தே காட்டுமன்னார் கோயில் வந்து அவங்களோட கோட்டையை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வெறும் வந்து அங்கே ஆதிதிராவிட மக்களையும் தாண்டி அவர் வந்து சமுதாயத்துக்கும் தாண்டி ஒரு நல்ல லீடராகவே அந்த தொகுதி ஃபுல்லாமே அவர் தெரிகிறாரு. அதனால வந்து விசிக கேட்டு பெறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்கள இருந்து யாராவது ஒரு கேண்டிடேட் நிற்கிறதா நிறைய சான்சஸ் இருக்கு. கணேசமூர்த்தி டிஎம்கே டேரக்டா கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கணேசமூர்த்திக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை விசிகேல இருந்தா மீண்டும் சிந்தனை செல்வன் அவரே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏடிஎம்கேல இருந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து 2016 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா முருகமாறன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர், பணபலம் கொண்டவர் கூட. ஸோ கண்டிப்பா வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணதா ஒரு பேர் வந்து அடிபடுச்சு. பட் ஆனால் கடைசி டைம்ல வந்து பேர் மாறி. ஸோ வேற மாற்று கருத்து இல்லை, ஏடிஎம்கேல இருந்து அவர் தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே வந்து அலைன்ஸ் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ்ஐஆர் ரிவிஷனுக்கு அப்புறம் ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,18,591. டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 35,539. ஸோ இந்த காட்டுமன்னார் தொகுதியில எந்தெந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? ஸோ இது வந்து கடலூர் மாவட்டத்திலே ஒரு ஒன்றாவது தனி தொகுதி. ஸோ இந்த தனி தொகுதியில் வந்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து முக்கியமான தொகுதி வேறு. ஸோ எலெக்ஷன் டைமும் சரி, எப்பவுமே சென்சேஷனான தொகுதியிலே இது ஒரு தொகுதி. ஸோ இதில் வந்து அதிகமான வசிப்பு இருக்கும்போது வன்னியர்கள் மற்றும் ஆயுதிராவிடர்கள் இவங்க 2 சமுதாயத்தையும் தான் பெருமளவில் இருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக உடையார், யாதவர், இஸ்லாமியர்கள் அவங்க எல்லாமே கணிசமான தொகுதியில் இருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகள்ல மொத்தமா 16 எலெக்ஷன்ஸ் இந்த தொகுதியில் நடந்திருக்கு. 5 முறை டிஎம்கே, 3 முறை ஏடிஎம்கே, 2 முறை விசிகே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021ல விசிகே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016ல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வெறும் 87 ஓட்டு வித்தியாசத்துல வந்து தோல்வியுற்றாங்க. ஸோ இந்த டைம் விசிகேல யாராவது கான்டெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா? ஸோ இந்த முறை வந்து கண்டிப்பாக டிஎம்கே தொகுதி வந்து கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ 2016ல் வெறும் 87 ஓட்டு. ஸோ அது வந்து ஸ்டேட் ஃபுல்லாமே அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கவுண்டிங் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ இல்லை, காட்டுமன்னார் கோயிலை பொறுத்த வரைக்குமே லாஸ்ட் மினிட் நைட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் சென்சேஷன் தொகுதின்றதால கொஞ்சம் டஃபாக தான் போயிட்டு இருக்கும் பேட்டில் கிரவுண்ட். ஸோ முருகமாறன்றவர் நல்ல கேண்டிடேட். சொன்ன மாதிரி தான் அவர் வந்து 2011 சரி 16 சரி ஒரு 2 முறை எம்எல்ஏ வந்தாரு. 21ல தோல்வி விட்டுருக்காரு. ஸோ மீண்டும் அவர் வந்து 26ல அவர் தான் கண்டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டிஎம்கே வந்து தொகுதி கேட்கறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு தான். மீண்டும் விசிகே தான் தொகுதி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சிந்தனை செல்வன் கரண்ட் எம்எல்ஏ அவரே தான் மீண்டும் நிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு வெரி பேட்டில் கிரவுண்டா தான் இருக்கும். முருகமாறன் மீண்டும் நின்னார்னா இந்த தொகுதி ஈஸியா வந்து டிஎம்கேவோ சரி டிஎம்கே கூட்டணி விசிகே வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுமே வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இது வந்து ப்ராப்பரான பேட்டில் கிரவுண்ட் தான். 50-50 தான் பேட்டில் கிரவுண்ட். இன்கேஸ் இது வந்து டிவிகேவோட அலைன்ஸ், டிவிகேல வந்து யாராவது வந்து கண்டெஸ்ட் பண்ணி ஓட்டு பிரிச்சாங்க அப்படின்னா இது வந்து ஏடிஎம்கே தான் சாதகமா போகும் இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வின் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து 50-50 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிவிகே பொறுத்து இந்த வெற்றி வாய்ப்பு வந்து மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தொகுதி பத்தி பார்க்கலாம்.